தேசிய மீலாத் விழா 2026ஆம் ஆண்டு தேசிய மீலாத் விழா இம்முறை நீர்கொழும்பு பிரதேசத்தில் பெரியமுள்ள பகுதியிலே அமைந்திருக்கின்ற அல்-ஹிலால் பாடசாலையின் மைதானத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய மீலாத் விழா ஹம்பாந்தோட்ட அம்பலந்தோட்ட நகருக்கு அண்மையிலே இருக்கின்ற மெலே கொலனியிலே அமைந்துள்ள மஸ்ஜிதுல் அரூசியா வளாகத்திலே மிக சிறப்பாக அதனை சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்காக முடியுமாக இருந்தது. குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நிகழ்வை மிக சிறந்த முறையிலே எமக்கு நடைபெறுவதற்கு பல தரப்பினர்கள் உதவி புரிந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இம்முறை 42வது தேசிய மீலாத் விழா நீர்கொழும்பை அண்டி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கம்பஹா மாவட்டத்தில் இறுதியாக 1998ஆம் ஆண்டில்தான் மல்வானை பிரதேசத்திலே தேசிய மீலாத் விழா நடைபெற்றது. 28 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நாங்கள் கம்பஹா மாவட்டத்திலே நீர்கொழும்பு பிரதேசத்தை இம்முறை தேசிய மீலாத் விழா கொண்டாட்டத்துக்காக தெரிவு செய்திருக்கின்றோம். இந்த தேசிய மீலாத் விழா கொண்டாட்டத்தை ஒட்டி இன்னும் பல நிகழ்வுகளை குறித்த பிரதேசத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் சனிக்கிழமை 22ஆம் திகதி பலகத்துற நீர்கொழும்பு பலகத்துற பிரதேசத்திலே தக்கியா வீதியிலே அமைந்திருக்கின்ற அல்-ஃபலா பாடசாலையில் ஆரம்பமாக இரத்ததான முகாம் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறித்த இரத்ததான முகாத்துக்கு பிரதேசத்திலே வாழ்கின்ற அனைவரது ஒத்துழைப்பையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர்பார்க்கும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோன்று குறித்த தனத்தில் பாடசாலை அன்றி இன்னொரு நிகழ்வையும் நாங்கள் ஏற்பாடு செய்ய எதிர்பார்த்திருக்கின்றோம். 23ஆம் திகதி தேசிய மீலாத் தினாவை முன்னிட்டு நீர்கொழும்பு பிரதேசத்திலே காமச்சோடை பிரதேசத்தில் இருக்கின்ற ஜும்மா பள்ளிவாயிலிலே மரம் நடுகை விழா ஒன்றையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறித்த இந்த நிகழ்வுகளுக்கு அரசியல் பிரமுகர்கள் அதே போன்று குறிப்பாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உயர் அதிகாரிகள் பிரதேசவாசிகள் உட்பட பலரும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இரத்த மரம் நடுகை தினத்தை 23ஆம் திகதி நாங்கள் குறித்த பிரதேசத்தில் ஏற்பாடு செய்வோம். அதே போன்று 24ஆம் திகதி பெரியமுள்ள ஜும்மா பள்ளிவாயலிலே எமது நாட்டிலே நாங்கள் கடந்த பல வருடங்களாக ஏற்பாடு செய்து வந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக கொள்ளப்படுகின்ற வெல்கம் டு மை மஸ்ஜித் அல்லது விசிட் மை மஸ்க் என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக நீர்கொழும்பு பிரதேசத்தை இம்முறை தெரிவு செய்வதற்கு பின்னணியிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசமாக நீர்கொழும்பு காணப்பட்டது. எனவே குறித்த பிரதேசத்தில் சகோதரத்துவம், சகவாழ்வு, ஏனைய சமூகங்களுடனான பிணைப்பை உருவாக்குகின்ற ஒரு நோக்கம் இதற்கு பின்னால் இருக்கின்றது. எனவே அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது பள்ளிவாயலிலே வெளி அதே போன்று உள்ரங்க செயற்பாடுகள் பற்றிய தெளிவு வழங்குவதோடு கலாச்சார ரீதியான ஒரு புரிந்துணர்வும் பகிர்வும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நடைபெற எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வெள்ளவத்த பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற ஹார்மனி சென்டர் ஊடாக அவர்கள் பூர்ண ஒத்துழைப்பை எமக்கு வழங்குகின்றார்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதில் பிரதேசவாதிகளும் பள்ளி நிர்வாகமும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. குறித்த அதே தினம் அல்-ஹிலால் பாடசாலையிலே 2 தினங்களுக்கான கண்காட்சி ஒன்றையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்பை முன்னிட்டு இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தேசிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. எனவே அந்த நிகழ்வில் அந்த கண்காட்சிகள் ஊடாக நபி அவர்களது வரலாறும் இஸ்லாம் சம்பந்தமான தெளிவூட்டல்களும் வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். கம்பஹா மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகள் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள்.
அதேபோன்று உயர்கல்வி நிறுவனங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களது அனைவரது ஒத்துழைப்பினூடாக 2 தினங்களுக்கு குறித்த பாடசாலையிலே நாங்கள் இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மாவட்டத்திலும் மாவட்டத்துக்கு வெளியும் உள்ளவர்களை அழைத்து வந்து இதில் பயன்பெறுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு, குறித்த தினத்திலே குறிப்பாக கடந்த பல அரசாங்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டு எமது அரசாங்கத்திலே நிறைவு செய்யப்பட்ட 3 மாடி பாடசாலை கட்டிடம் ஒன்றையும் இந்த தின 24ஆம் தேதி நாங்கள் திறப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோன்று எமது பிரதான இந்த நிகழ்வை ஒற்றி நாங்கள் வளமை போன்று எமது திணைக்களத்தின் ஊடாக குறித்த மாவட்டத்தின் வரலாறை ஆவணப்படுத்துகின்ற ஒரு ஆவண புத்தகத்தையும் வெளியிடுவதற்கான சகல ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். குறித்த புத்தகம் தற்போது தயார் நிலையிலே காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த நிகழ்வை ஒட்டி வளமை போன்று நாங்கள் இந்த தேசிய நிகழ்வையொற்றி ஒரு முத்திரையை வெளியிட இருக்கின்றோம். நீர்கொழும்பு பெரியமுள்ள பகுதியில் அமைந்திருக்கின்ற ஜும்மா பள்ளிவாயினது முகப்பையும் அதேபோன்று பலகத்துற பிரதான ஜும்மா பள்ளிவாயின் முகப்பையும் தெரிவு செய்து அந்த முத்திரையை வெளியீடுக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை ஒற்றி நாங்கள் ஏற்கனவே பாடசாலை கம்பஹா மாவட்டத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கான போட்டிகள் ஏற்பாடு செய்திருந்தோம். பேச்சு, கிராத், மனன பல்வேறுபட்ட போட்டிகளை ஏற்பாடு செய்து அந்த போட்டிகளில் வெற்றியாளர்களையும் தெரிவு செய்திருக்கின்றோம். அதனை நாங்கள் முற்றாக கல்வி அமைச்சுடன் ஒன்றாக இணைந்து அந்த செயற்பாடை மேற்கொண்டோம். அந்த போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு சிலரை 26ஆம் தேதி நடைபெறுகின்ற பிரதான நிகழ்வில் கௌரவிக்க இருக்கின்றோம். அதேபோன்று இம்முறை கடந்த முறை காணப்படாத ஒரு விடயம், குறித்த மாவட்டத்திலே நாங்கள் எதிர்காலங்களில் இதனை தொடர்ந்தும் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். குறித்த மாவட்டத்தில் 30 வருடங்களுக்கு மேல் பள்ளிவாயல்களிலும் ஆன்மீக துறை சார்ந்தும் பணியாற்றிய உலமாக்கள், அதே போல அந்த துறை சார்ந்து பணியாற்றியவர்களை கௌரவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஜனாதிபதியின் கரத்தின் ஊடாக ஒரு சிலரை கௌரவிப்பதற்கான அந்த முயற்சியையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று 2026ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் எமது பிரதான நிகழ்வு பெரியமுள்ள பகுதியிலே அமைந்திருக்கின்ற அல் ஹிலால் பாடசாலை மைதானத்திலே அதிமேதகு ஜனாதிபதி அவர்களது தலைமையிலே புத்த சாசன மத கலாச்சார விவகார அமைச்சர், அதே போன்று மேல் மாகாண ஆளுநர், அதே போன்று பிரதி சபாநாயகர் உட்பட அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அரச உயர் அதிகாரிகள், வெளிநாட்டு தூதுவர்கள் பங்கேற்புடன், பிரதேசவாசிகள் அனைவரது பங்கேற்புடன் குறித்த நிகழ்வை மாலை 2:30 முதல் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பல்வேறு ஆன்மீக உரை, அதே போன்று கலாச்சார நிகழ்ச்சிகள் கலந்ததாக இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளங்களையும், உண்மை இது பொதுவான தேசிய நிகழ்ச்சி, எனவே இதில் உங்கள் அனைவரையும் இந்த தேசிய நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பதோடு, இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பலரும் எமக்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக எமது அமைச்சு, திணைக்களம், அதே போன்று கடந்த வருடம் எமது வெற்றிக்கு பின்னால் பலர் முன்னின்று செயல்பட்டார்கள். அதில் குறிப்பாக முற்படையில் அதே போன்று இராணுவத்தினரை நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியுடன் ஞாபகப்படுத்த வேண்டும். இம்முறை எமக்கு விமானப்படையினர் உதவி ஒத்தாசைகளை புரிந்து வருகின்றார்கள். அதே போன்று ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல்கள், குறித்த பிரதேசத்தை அன்று இருக்கின்ற பள்ளிவாயல்கள் நிர்வாகிகள், அதே போன்று விளையாட்டுக் கழகங்கள், சிவில் அமைப்புகள், இன்னொரு பலரும் தமக்கு முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார்கள். பிரதேசத்துக்கு வெளியே உள்ள சில தனவந்தர்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்களது ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியுடன் ஞாபகப்படுத்துவதோடு ஜஸாக்கல்லாஹு ஹைர், அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். The Pioneer News website is based in Sri Lanka.